காம்ரேட்ஸ், என்னுடைய ராஜினாமா கேட்டது கிடைக்கலன்னா குழந்தைகள் அழுதுகிட்டு ஓடுமே, அத போல இல்லை. தான் பெற்ற பிள்ளைகள் தன் சொற்படி கேட்கலன்னா ஒரு தகப்பன் எப்படி மனநொந்து வீட்டை விட்டு வெளியே போவானோ அந்த மாதிரிதான். என்ன மாதிரி சர்க்கார் உத்தியோகம் பார்க்கிற ஆயிரம் இளைஞர்கள் தங்களுக்கு ஏற்படுற சங்கடங்களை வெளியே சொல்ல முடியாம குமுறிக்கிட்டு இருக்காங்க. ராஜினாமா செய்யக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் எனக்கு ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் என் கடமையை செய்யறதுக்காக நான் பொறுமையா இருந்தேன். ஆனா இப்போ நாட்டுக்கே கேடு விளைவிக்கக்கூடிய பல காரியங்கள் இங்க நடக்குது. அதுக்கு நான் உடந்தையா இருக்க முடியாது. அதனாலதான் இந்த ராஜினாமா. நான் கலெக்டர் ஆகணும்னு பல காலம் கனவு கண்டேன். ஆனா சில ஆண்டுகள் தான் அந்த உத்தியோகத்தை என்னால் வகிக்க முடிஞ்சது. நான் என் கடமையை செய்யும் போது உங்க மனசு புண்படும்படியா பேசி இருக்கலாம், நடந்து இருக்கலாம். அதுக்கெல்லாம் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் இதுவரைக்கும் யாருக்குமே தலைவணங்கினதில்லை. எங்க பெரியவர் சொல்லுவார், ஐ மீன் மை ஃபாதர், அன்புக்கு மட்டும் தலைவணங்குன்னு. நீங்க என் மேல வச்சிருந்த அன்புக்காக உங்களுக்கு நான் தலைவணங்குறேன். போயிட்டு வரேன்.